இல்லை, ராஜினாமா நான் அன்னைக்கு கொடுத்தது தான். நான் அதை கொடுத்துருக்கிறேன். நிர்வாகக் குழுவில் அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்க தான் முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னன்னா, அந்த காரணங்கள் என்னுடைய அறிக்கையில நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை இது இன்னைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக இந்த பிரச்சனையே முதல்ல எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதனால அறிக்கை நான் பின்வாங்கலேன். அன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலேன். அதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்போது உங்களுடைய பேரை சொல்லி துரை வைகோ அவர்கள் வாழ்கன்னு தொண்டர்கள் கோஷம் எழுப்புறாங்க. உங்களுக்கும் பெருவாரியான வரவேற்பு இல்ல. தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதுல எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டயோ நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறது ஒரு சூழலை என்கிட்ட கேட்ட பிறகு எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்னே ஒன்று சொல்லி, இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நான் இதுல சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்க மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்க பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கருத்தா நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்டயே நான் சொன்னதில்லை. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான்